வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி 20 நாட்களில் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களானது ஏற்பட போகுது. அந்த ஒரு மாற்றங்கள் என்ன, அதேபோல் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்க போகிறது, அவர்களுக்கு கிரக அமைப்புகள் கிரக பயிற்சிகளானது இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுமா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவின் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இந்த பதிவு பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி நேயர்களாக இருக்கும் பொழுது இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை பார்த்துட்டே இருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் குரு, ரணரண ரேகஸ்தானத்தில் சந்திரன், கடத்திரஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகளானது உள்ளது. கிரக மாற்றங்களானது 16/8/2024 அன்று சூரியன் கடத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 26/8/2024 அன்று சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26/8/2024 அன்று செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணரண ரேகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31/8/2024 அன்று புதன் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மனதில் புதிய உற்சாகங்களானது உண்டாகும். மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்க செய்யும். முயற்சிகளில் சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. பணவரவுகள் எதிர்பார்த்தபடியே வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. செவ்வாயினுடைய சஞ்சாரத்தினால வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கனவுகள் தோன்றலாம். அதேபோல் நட்பாக இருந்தவர்கள் பிரிந்து செல்லலாம். சுக்கிரனுடைய சுகஸ்தான சஞ்சாரங்கள் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். தொழில் வியாபாரங்கள் வழக்கம் போல் நடக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். அதே போல் கடன் பிரச்சனைகளானது உங்களுக்கு கட்டுக்குள் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். மேலதிகாரிகளை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை தரும். அதேபோல் பிள்ளைகளுக்காக சில பணிகளை நீங்கள் கவனிக்க வேண்டியும் இருக்கும். அவர்களை அன்புடன் நடத்துவது நல்லது. பெண்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன்களானது கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. பணவரவுகள் திருப்தியை தரும். கலைத்துறையினருக்கு புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. வீண் அலைச்சலும் காரிய தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். கவனங்கள் தேவை. அரசியல் துறையினருக்கு பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியும் இருக்கும். எதிர்பார்த்த லாபங்களானது வரும். செயல் திறமைகளானது உங்களுக்கு வெளிப்படும். அதே போல சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. வரவேண்டிய பணமும் வந்து சேரும். அதேபோல் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்களானது வந்து கிடைக்கும். மனதில் இருந்த கவலைகளானது நீங்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. வீண் அலைச்சல் காரிய தாமதங்களானது உண்டாகலாம். குடும்பத்தில் அமைதியானது ஏற்படும். லாப நஷ்டங்களையும் அறிந்து நீங்கள் அதற்கேற்றவாறு வந்து செயல்படுவீர்கள். மனக்குழப்பங்களானது நீங்கி தெளிவான முடிவுகளையும் எடுப்பீர். ஆக்கப்பூர்வமான யோசனைகளையும் காரிய வெற்றியும் வந்து சேரும். மற்றவர்களிடம் பழகும்போது கவனமாக இருப்பது நல்லது. சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனங்கள் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர். வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை கவனமாக செய்து முடித்து பாராட்டும் பெறுவார்கள். செயல் திறமைகளானது இப்பொழுது அதிகரிக்கும். மேலுமே மகர ராசிக்காரர்களுக்கு நீண்டகால ஆசைகளானது நிறைவேறக்கூடியதாக வந்து இருக்குங்க.
அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லதாகவே அமையும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். நீங்கள் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர். அதேபோல் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சியும் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு அல்லது இடமாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். புகழும் பெறுவீர்கள். அதே நேரத்தில் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டங்களாக இருக்கலாம். வீடு, நிலம், சொத்து வாங்குவதற்கான சாதகமான காலங்களாக இது காணப்படுது. அதேபோல் கடன் தொல்லை, சட்ட சிக்கல்களில் இருந்து எளிதாக மீண்டு வந்து விடுவீர்கள். பயணங்கள் உங்களை மகிழ்ச்சியாக்கும். அதேபோல் உறவுகளும் மேம்படும். வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் நடக்காது. நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருந்து உங்களுக்கு முழு ஆதரவுகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய அம்மா மற்றும் அம்மா ஸ்தானத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக வந்து இருப்பார்கள். அதே போல குடும்பத்திற்கு நீங்கள் மிகப்பெரிய பலமாக செயல்படுவீர்கள். மகர ராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா காதலானது கை கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். மூன்றாம் நபர் உங்களுடைய குடும்பத்தில் தலையிடாமல் பார்த்து கொள்வது, நீங்கள் சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் தலையிடுவதையும் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான காலகட்டங்களாக இருக்கிறது. ஆனால் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு சுமாரான காலகட்டங்களாக இருக்கிறது. குறிப்பாக பார்ட்னர்ஷிப் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா புதிய வணிக நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும். அதே போல் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. இல்லை என்றால் பெரிய நஷ்டத்தை நீங்கள் எதிர்கொள்வீர். எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். அரசாங்க வேலைக்காக வந்து பார்த்திங்கன்னா முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமான முடிவுகளானது கிடைக்கும். அதே போல் அதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குதுங்க. அவ்வப்போது நீங்கள் கொஞ்சம் பின்னடைவது போலவே வந்து இருந்தாலும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைவீர். மேலுமே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியானது ஏற்படும். இருப்பினும் சேமிப்பை அதிகரிப்பதற்கு நீங்கள் கூடுதல் முயற்சி செய்ய வேண்டும். வருமானங்கள் ஒரு பக்கம் அதிகரித்தாலுமே மற்றொரு பக்கம் ஏதேனும் ஒரு செலவுகளானது, குறிப்பாக ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான சாத்தியங்களானது இப்பொழுது இருக்கிறது. வியாபாரத்தில் உங்களுக்கு பெரிய நஷ்டங்கள் ஏற்படாது என்றாலுமே கூட பணம் கைக்கு வருவது அல்லது நீங்கள் யாருக்காவது கடனாக கொடுத்திருந்த தொகை திரும்ப கிடைப்பதில் தாமதங்களானது உண்டாகுங்க. மற்றவர்களுக்கு செலவு செய்வதை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலையும் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள். மதிப்பு மரியாதையானது அதிகரிக்கும். பணப்புழக்கங்களானது அதிகரிக்குங்க. உறவினர்களினுடைய வருகையினால வீட்டில் உற்சாகங்களானது குடிக்கொள்ளும். அதேபோல் குடும்பத்தில் பெண்களினுடைய ஆதரவானது கிடைக்கும். மகிழ்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நிலவுங்க. எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். சகோதரிகளால் பொன்பொருள் சேரும். அதேபோல் விருது விழா என்று சென்று வருவீர்கள். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படுங்க. பழுதான வாகனத்தை இப்பொழுது மாற்றி புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்குவீர்கள். இந்த ஒரு மாதத்தினுடைய கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்களால் ஆதாயங்களானது உங்களுக்கு ஏற்படும். சகோதர வகையில் அலைச்சலும் செலவுகளுமே உங்களுக்கு மிஞ்சும். மேலுமே கணவன் மனைவிக்கிடையே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவுடன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவர். பதவி உயர்வுக்கு வாய்ப்புகள் உண்டு. கோரிக்கைகள் எளிதில் நிறைவேறும். அரசு வகையில் எதிர்பார்த்த கடன் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் செய்யவும், அதேபோல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி நிதி உதவியானது வந்து பார்த்தீங்கன்னா எளிதாகவே உங்களுக்கு கிடைக்கும். பங்கு வர்த்தகம் நல்ல லாபத்தை கொடுக்கும். பொருளாதார வளங்களானது மேம்படுங்க. எதிரிகளினுடைய இடையூறுகளை முறியடிக்கும் ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள். பெண்கள் குடும்பத்தினரினுடைய நன்மதிப்பை வந்து பெறுவர். உங்களால் குடும்பத்தினுடைய மதிப்பும் மரியாதையும் வந்து அதிகரிக்குங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சிறப்பான பலனையே வந்து பெறுவர். சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு வங்கி கடன் உதவிகளானது எளிதாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். மேலுமே பணியாளர்களும் சிறப்பான வளர்ச்சியை காணலாம். சம்பள உயர்வுக்கு தடைகள் இல்லை. வேலையினுடைய காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவர். அதேபோல் பதவி உயர்வுகளானது உண்டுங்க. எதிர்பார்த்த இடமாற்றங்களானது உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு இப்பொழுது சாதகமான பதிலும் வரும்.
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.